எவ்வளவு தான் நியூ ட்ரெயின்ஸ் விட்டாலும் எங்கள் ஈஸ்ட் டெல்டா மக்களால் இந்த ஒரு ட்ரெயினை மறக்கவே முடியாது கைஸ். ஜூன் 17, 2024 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண தாம்பரம் டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை யாராலையும் மறக்க முடியாது. இப்போ இந்த ரூட்டில் தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து April 6, 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ட்ரெயின் தான் இந்த ஒரு ட்ரெயின் நம்பர் 06052 ராமநாதபுரம் டு தாம்பரம் பை வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ராமநாதபுரம்லேருந்து ஈவினிங் 3 மணிக்கு எடுப்பாங்க. நம்ம பேராவூர்னிக்கு இந்த ட்ரெயின் ஈவினிங் 6:15 வரும். இந்த ஷெட்யூல் ஓல்டு ஷெட்யூல். செப்டம்பரில் இன்னொரு தடவை சேஞ்ச் பண்ணி ட்ரை வீக்லியாக சேஞ்ச் பண்ணாங்க. அதுலேருந்து நம்ம பேராவூர்னிக்கு ஈவினிங் 6:15 வரும். இந்த ட்ரெயின் தாம்பரம்க்கு காலையில் 3:00 வந்து ரீச் ஆயிடும். இந்த ட்ரெயினில் எனக்கு அப்போ பிடிச்சது என்னென்னா ஸ்டாப்பிங்ஸ் தாங்க. எல்லா முக்கியமான ஸ்டாப்பிங்கும் இருந்துச்சு. ராமநாதபுரம்லேருந்து பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, கல்லல், காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூர்னி, பட்டுக்கோட்டை, அதினப்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூருக்கு அப்புறம் பேரளம் ஸ்டாப்பிங் இருந்துச்சு. செப்டம்பரில் நியூவாக ட்ரை வீக்லியாக சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னால அப்போ வந்து பேரளம் ஸ்டாப்பிங் இருந்துச்சு. அடுத்து மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், திருப்பாரிப்புலியூர், பண்ருட்டி, விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு எல்லா ஸ்டாப்பிங் இருந்துச்சு. தாம்பரம்க்கு காலையில் 3:00 ரீச் ஆச்சு. அந்த டைமில் திருவாரூருக்கு நம்ம ட்ரெயின் 7:50 வந்து ரீச் ஆயிரும். திருவாரூர் வந்துட்டு டீசல் லோக்கோவை டீகப்பிள் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் லோக்கோவை கப்பிள் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் கைஸ். திருவாரூர் ஜங்ஷனில் நமக்கு 1 hour டைம் இருக்கும். ஏன்னா 8:45 தான் டிபார்ச்சர். அதனால் வந்து அங்கே 5th பிளாட்ஃபார்ம்லேயே கேன்டீன் இருக்குது. அங்கேயே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி SMBT பெங்களூரு டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வரும். அந்த ட்ரெயினை விட்டுட்டு அப்புறமா நம்ம ட்ரெயின் எடுப்பாங்க. ஜூன் 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகி டிசம்பர் வரைக்கும் நன்னாச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்கிறதுனால அங்கே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுறதுக்காக இந்த கோச்சை கொண்டு போயிட்டாங்க. இந்த அழகான ஐசிஎஃப் கோச்சை அங்கே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரெயினை டெம்பரரியாக கேன்சல் பண்ணுறோம். அந்த ட்ரெயினோட கோச் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினை ரிட்டர்ன் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரன் பண்ணவே இல்லை. பொங்கலுக்கு மட்டும் ஒரு சர்வீஸ் இன்னொரு ட்ரெயினோட கோச் வச்சு ரன் பண்ணாங்க. இந்த ட்ரெயினில் எனக்கு மறக்க முடியாத இன்னொரு மெமரி என்னென்னா 7 அண்டர்சவுட் கோச் இருக்குங்க. லோக்கோக்கு பின்னாடி ஒரு லக்கேஜ் கோச்சு, அதுக்கப்புறம் 5 அண்டர்சவுட் கோச் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் 2 அண்டர்சவுடு ஒரு SLRD இருக்கும். டோட்டலாக 8 கோச் அண்டர்சவுடுக்குன்னே தனியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஈஸ்ட் டெல்டா மக்கள் ரிசர்வ்டை விட அண்டர்சவுடை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரிசர்வ்டை விட அண்டர்சவுடில் தான் நிறைய பேர் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால தான் அண்டர்சவுடுக்காகவே 8 கோச் வச்சுருந்தாங்க. அதனாலே எனக்கு இந்த ட்ரெயினை ரொம்ப பிடிக்கும். அண்டர்சவுடில் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறது இந்த ட்ரெயினில் மட்டும்தான். டைமிங்ஸும் நல்லா பெர்ஃபெக்ட் டைமிங்ஸாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எல்லா முக்கியமான ஸ்டாப்பிங்கும் இருந்தது. அதனால் எல்லா ஊர் மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயினை டிசம்பர் 2024 சடனாக கேன்சல் பண்ணோன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் எப்போ தான் ரிட்டர்ன் வரும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் நமக்காக February 2025 ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. ரிட்டர்ன் இதே ட்ரெயின் April 3 ரன் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி, நம்ம மிஸ் பண்ண ட்ரெயின் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் புது பாம்பன் பாலத்தில் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுனால இந்த புது பாம்பன் பாலம் ட்ரெயின்ஸ் ரன் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறமா சதர்ன் ரயில்வேஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஏப்ரலில் ரிட்டர்ன் ரன் ஆகிற அந்த ஸ்பெஷல் ட்ரெயினை ரிட்டர்ன் கேன்சல் பண்ணிவிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு நியூ ட்ரெயினை இந்த ரூட் வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் புது பாம்பன் பாலத்தை April 6 ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நியூ பாம்பன் பிரிட்ஜ் இனாகரேஷன் அன்னைக்கு இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. April 6, 2025 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரெயின் தான் ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ். இனாகரேஷன் அன்னைக்கு நம்மளால் ராமேஸ்வரம் போக முடியல. அதனால் இந்த ட்ரெயினை காரைக்குடியிலேருந்து தான் கவர் பண்ணேன். 19 LHP கோச்சோட ட்ரை கலர் டீசல் லோக்கோவோட நம்ம ட்ரெயின் சூப்பராக அரைவ் ஆச்சு காரைக்குடி ஜங்ஷனில். இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் ஆன இதே டேயில் தாம்பரம்லேருந்து தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. 2005 இந்த ரூட்டில் ரன் ஆன காரைக்குடி டு சென்னை எக்மூர் டு காரைக்குடி கம்பன் எக்ஸ்பிரஸை பெர்மனண்டாக ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா திருவாரூர் டு காரைக்குடியில் மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் டெல்டா லைனில் ஒரு பெர்மனன்ட் ட்ரெயின் கூட கிடையாது. அப்போ இதே April 2023 தான் செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை இந்த ரூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து April 2025 நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. கம்பன் எக்ஸ்பிரஸை ஸ்டாப் பண்ணி 20 வருஷம் கழித்து நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. கம்பன் எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் 18 வருஷமாக அந்த ரூட்டில் ஒரு ட்ரெயின் கூட கிடையாது கைஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. ட்ரெயினே இல்லாத இந்த ரூட்டுக்கு இந்த ட்ரெயின் கிடைச்சது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன கஷ்டங்களும் இருக்குது. அந்த பழைய ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதில் 8 அண்டர்சவுடு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயினில் முன்னாடி 2 அண்டர்சவுடு, பின்னாடியே 2 அண்டர்சவுடு தான் இருக்குது. இந்த ட்ரெயினில் 4 அண்டர்சவுடு
எபிசோடு 5 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி, அப்புறம் 6 ஸ்லீப்பர் இருக்குது, அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்குது. டோட்டலாக வெறும் 16 கோச்சோட தான் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான கஷ்டம், அந்த ட்ரெயினில் இருந்த முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் இந்த ட்ரெயினில் கிடையாது. அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் இருந்த 8 முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் இந்த ட்ரெயினில் ரிமூவ் ஆகிருக்குது. அந்த ட்ரெயினில் காரைக்குடிக்கு முன்னாடி கல்லல் ஒரு ஸ்டாப்பிங் இருந்துச்சு, அந்த ஸ்டாப்பிங் இப்போ இல்லை. அடுத்து நம்ம ஊருங்க அறந்தாங்கிக்கு அப்புறம் பேராவூரணி முக்கியமான ஸ்டாப்பிங், அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே நம்ம பேராவூரணி தான். எப்படி ஸ்கிப் பண்ணி போகாமல் இருங்க, 110 km/hல போயிட்டுருக்கான். அடுத்து பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த 2 ஸ்டாப்பிங் இப்போ இல்லை. அடுத்து திருவாரூருக்கு அப்புறம் பேரளம் ஸ்டாப்பிங் இருந்துச்சு, ஆனால் அது இப்போ இல்லை. அடுத்து மயிலாடுதுறைக்கு அப்புறம் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி ஸ்டாப்பிங் இருந்துச்சு, அந்த 2 ஸ்டாப்பிங்கும் இப்போ இல்லை. அடுத்து கடலூருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங் பண்ருட்டி, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த 8 முக்கியமான ஸ்டாப்பிங்ஸ் இந்த நியூ ட்ரெயினில் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்ம பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை கண்டிப்பாக ஸ்டாப்பிங் வந்துடும். இந்த 3 ஊர்லேயும் எதுக்காக ஸ்டாப்பிங் கொடுக்கலாம்னா பிளாட்ஃபார்ம் லென்த் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒர்க்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இதனால் மக்கள் யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த 3 ஊர்லேயும் ஸ்டாப்பிங் கொடுக்கல. அதிராம்பட்டினமில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அறந்தாங்கில் ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பேராவூரணியில் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் வேகமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த 3 ஸ்டேஷன்லேயும் ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்க. நம்ம திருவாரூர் காரைக்குடி லைனில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்குக்காகவும் தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட்டு, அப்புறம் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் எல்லா ட்ரெயின்ஸுக்கும் பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்க. நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டே அன்னைக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் நடந்தது, அது நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் தான். அதே டேயில் இன்ட்ரடியூஸ் பண்ண தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸை மயிலாடுதுறையில் மீட் பண்ணியாச்சு. 2 ட்ரெயினுக்கும் மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஒரே டைமிங் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் ஒன்றா மீட் ஆயிடுச்சு. அந்த ட்ரெயினில் பெருசாக எதுவும் டெக்கரேஷன் இல்லை, இருந்தாலும் அதுவும் நியூ எல்ஹெச்பி கோச்சஸ் சூப்பரான ட்ரெயின். இந்த அழகான மெமரிஸை மறக்கவே முடியாது. அப்புறம் நம்ம அறந்தாங்கில் நடந்த செலிப்ரேஷனு, கேக்கெல்லாம் கட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் லோக்கோ பேலஸுக்கு ஊட்டி விட்டு நல்லா கிராண்டாக அனுப்பி விட்டாங்க. நம்ம பேராவூரணிலேயும் இதே செலிப்ரேஷன் அன்றைக்கி நடந்திருக்க வேண்டியது, என்ன பண்ணுறது, ஸ்டாப்பிங் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையில் இதை விட கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாருமே 20 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரெயின் வந்தோடனே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் ஏர்லியாகவும் போய் ரீச் ஆயிடுச்சு. எல்லா இடத்துக்குமே ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாக போயிடுச்சு. அதனால் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிச்சுட்டு கிளம்பி போக ஈஸியாக இருந்துச்சு. திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் திருநெல்வேலி ஸ்டேஷனில் நம்ம வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆச்சு. அப்போது அந்த ட்ரெயின் ஐசிஎஃப் கோச்சில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக தான் எல்ஹெச்பி கோச் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே மறக்க முடியாத அழகான மெமரிஸ். உங்களுக்கு நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் எவ்வளோ பிடிக்கும், அப்புறம் ஓல்டு லெஜெண்டரி ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, இந்த மெமரிஸை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னாகுரேஷன் டே அன்னைக்கு நம்ம காரைக்குடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.